இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் ஃபர்ஸ்ட் T20 அக்டோபர் 6ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்தியா வெறித்தனமான ப்ராக்டிஸில் இருக்காங்க. அந்த ப்ராக்டிஸ் மேட்ச்சில் தரமான அடி வெளுத்து வாங்கியிருக்காங்க. அந்த தரமான அடியை பார்த்துட்டு பங்களாதேச பவுலர்கள் அலறி இருக்காங்க. ஏன்னா 1 இல்லை 2 இல்லை 320 ரன் அடித்து சும்மா தெறிக்க விட்டுருக்காங்க. 30 சிக்ஸுங்க. அப்போ ப்ராக்டிஸ் மேட்ச்லேயே இப்படி அடிக்கிறாங்களே, அப்போ மெயின் மேட்ச்சில் எந்த அளவுக்கு வெறித்தனமாக அடிப்பாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஜெய்சல் ஒரு பக்கம் கதற விடுறாரு, சூரியகுமார் யாதவ் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கதற விடுறாரு, இன்னும் இப்போ ரிஷப் பண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கதற விடுறாரு, ஹார்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கதற விடுறாரு. எல்லாருமே சரிசமமாக கதற விட்டு சும்மா தரமட்டமாக அடித்து சும்மா 30 சிக்ஸரை அப்படி கிரவுண்டுக்கு சுற்றி அடிக்கிறானுங்கன்னா பார்த்துங்களேன். அந்தளவுக்கு வெறித்தனமாக ஆடுறானுங்க. அந்தளவுக்கு தரமான ஒரு பேட்டிங்கை இந்தியா வச்சுருக்காங்க. கம்பீர் சும்மா பிச்சு உதறாடுறாங்க. கோச்சிங்கில் வேற லெவலில் பண்ணுறாரு. ஒரு பக்கம் யங்ஸ்டர்ஸ்லாம் சும்மா கலக்கிட்டு இருக்காங்க. பங்களாதேஷ் என்ன ஆக போகுது, எப்படி சிக்கி தவிக்க போதோ தெரில. பட் இருந்தாலுமே பங்களாதேஷ் இன்னொரு பக்கம் பாகிஸ்தானை வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த 2வது டெஸ்ட்லேயும் பங்களாதேஷ் ஜெயிக்கிற மாதிரி இருக்காங்க. 170 ரன் தான் டார்கெட் கொடுத்தாங்க. அந்த 170 ரனில் பார்த்தீங்கன்னா 30 ரன் பக்கம் அடிச்சிட்டாங்க. ஏன்னா 140 ரன் தான் அடிக்கணும். 10 விக்கெட் பக்கம் கையில் வச்சுருக்காங்க பங்களாதேஷ். ஸோ பாகிஸ்தானுக்கே போய் அவங்க கோட்டையிலே பாகிஸ்தானே வச்சு செஞ்சுட்டு வராங்களே, இந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டோட இந்தியாவை போட மாட்டாங்களா அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும். ஆனால் அவங்களும் தரமான டீம்ன்றது நம்ம மறந்துடக்கூடாது. எப்போ வேணான்றாலையும் அவங்க நம்மளை அடிக்கலாம். ஏற்கனவே அடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம சொல்ல முடியாது. அவங்க சைடும் பவுலிங் இருக்காங்க, பேட்டிங் இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. அதுக்காக நம்ம குறைச்சி எடை போட்டிருக்கா கூடாது. என்னதான் இந்தியாவிலேயே நடந்தாலுமே இந்தியா ஒரு பக்கம் ஸ்ட்ராங்காகவே அடித்தாலுமே அதையும் ஈக்குவலாக பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற அளவுக்கு அவங்க கிட்டேயும் பிளேயர்ஸு இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக இந்தியாவுக்கு சவால் கொடுப்பாங்க. அதையும் தாண்டி இந்தியா இந்த மாதிரி பல சிக்ஸர்கள் அடித்து சும்மா ரெக்கார்டை பிரேக் பண்ணி உலக சாதனை பண்ணாலுமே அவங்கள மிஞ்சறதுக்கு ஆளுன்றது கிடையாதுன்ற அளவுக்கு தான் இப்போ பிளேயர்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த பங்களாதேஷ் T20 சீரீஸில் இந்திய வீரர்கள் எந்த மாதிரியான ஆட்டத்தெல்லாம் வேற மாதிரி பர்ஃபார்மன்ஸை காட்ட போகிறாங்கன்னு தெரியல. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஜிம்பாப்வே கிட்ட அப்படி தான் சும்மா வேற லெவலில் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் காட்டினாங்க. இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் T20ல வச்சு செஞ்சிட்டாங்க ஜிம்பாப்வே இந்தியாவை. பட் அதுக்கப்புறம் 4 T20யுமே கம்பேக் கொடுத்து ஜெயிச்சு ஒரு நல்லா பண்ணாங்க. பட் இருந்தாலுமே பங்களாதேஷ்லாம் சொல்லவே தேவையில்ல, அதை விட கொஞ்சம் குவாலிட்டியான டீம் தான். நல்லா ஸ்பின்னர்ஸ் வச்சுருக்காங்க, ஃபாஸ்ட் பவுலர் வச்சுருக்காங்க, பேட்டிங்கும் இருக்குது. ஸோ இந்தியா கிட்ட அதையும் இருக்குது. பட் இருந்தாலுமே அவங்களுக்கு ஈக்குவலாக இவங்க ஆடக்கூடிய டேலண்ட் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த லைனப்பில் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு ஒரு தரமான ஸ்குவாடை இந்தியன் டீம் T20 சீரியஸ்க்கு ஆனால் இது பண்ண போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக ருத்ராஜ் கைக்கோட்டெல்லாம் இந்த டைம் செலெக்ஷன் பண்ணலாம். கண்டிப்பாக ரசிகர்கள்லாம் உச்சக்கட்ட கோவத்தில் என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. கம்பீர் இவங்க எல்லாரையுமே புறக்கணிக்கணும்னு நினைக்கிறாரு. அது சாத்தியம் ஆகக்கூடாது. கண்டிப்பாக இந்த தொடருக்கு ருத்ராஜ் கைக்வாட், அபிஷேக் சர்மா எல்லாரையுமே செலக்ட் பண்ணி ஆகணும் என்பது எல்லா ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. கண்டிப்பாக கௌதம் கம்பீர் அவர்கள் செலக்ட் பண்ணி தீர்வார். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா கிட்ட ஓடிஐ சீரீஸை கேவலமாக தோத்துட்டாங்க. அதனால் ஏற்கனவே அவர் மீது பல ரசிகர்கள் உச்சக்கட்ட கோபத்தில் இருக்காங்க. நாங்கள் எதிர்பார்க்குற டீமை நீங்கள் செலக்ட் பண்ண மாட்டேன்றோம், நாங்கள் எதிர்பார்க்குற பிளேயரை நீங்கள் கொடுக்க மாட்டேன்றோம், அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளேயர்ஸ்லாம் உச்சக்கட்ட கோபத்தில் இருக்காங்க. கண்டிப்பாக கௌதம் கம்பீர் அவர்கள் இந்த டைமு செலக்டர்ஸாக ஒரு நல்ல டீமை செலக்ட் பண்ணி கண்டிப்பாக எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்புகளாக இருக்குது மக்களே. ஓகே மக்களே, இந்தியா உலகக்கோப்பையில் அடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான T20 சீரியஸ் ஆடிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வங்கதேச போடுறதுக்கு நம்ம இந்தியன் டீமு நம்ம இந்தியா மண்ணிலே வராங்க. அது அக்டோபர் 6ஆம் தேதி ஃபஸ்ட்டு T20 ஸ்டார்ட் ஆக போது. அதுக்குள்ளே சீக்கிரமாக இந்தியன் டீம் அறிவிக்க போகிறாங்க. யார் யார் இருக்க போகிறாங்க அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.